புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அருளாசியோடு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க இந்த மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இதே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் தலைமையில் இன்று சோழைநல்லூர் தெற்கு பகுதி பள்ளிக்கரணில் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு சீரும் சிறப்புமாக துவங்கியுள்ளது. இப்ப நடந்து நிக்கிறது பாருங்க, டிராபிக் ஏதோ நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றதுனால மட்டும் இந்த டிராபிக் கிடையாது. இங்க தொடர்ந்து இந்த பள்ளிக்கரணில் காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருந்து மேடவாக்கம் போற வரைக்கும் 1 மணி நேரம் ஆகும். ஒரு 3 கிலோமீட்டர் அதிகபட்சம் இருக்கும். இந்த டிராபிக்கு காரணம் இந்த ரோடு அகலப்பட்டதுக்கு நம்ம ஆட்சியிலே ஒரு திட்டத்தை செயல்படுத்தி மக்கள் இடத்தை முன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இங்க வந்து ரோடு மேல 4 கோடி விற்குதுன்னா 2 கோடி ரூபாய் கைட்லைன் வேல்யூ கொடுத்தா வாங்கிட்டு போறேன்னு சொல்லி எங்களுக்கு ரோடு டிராபிக் ஃப்ரீயானா போதும்னு சொல்லிக்கூடிய மக்கள் தான் இங்க இருக்காங்க. ஆனா அதை கூட கொடுத்து இந்த ரோடை எடுத்து அகலப்படுத்த செய்யாம வக்கில்லாத இந்த அரசு. 2வது கால்வாய், இந்த பள்ளிக்கரணை போன மழையில தெரியும், வரலாறு காணாத மழைன்னு சும்மா சொல்றாங்க. வரலாறுல கம்மியான மழை பெஞ்சா பள்ளிக்கரணை மிதந்துச்சு. காரணம் நம்ம ஆட்சியில போட்ட திட்டத்தை முடக்கி அந்த கால்வாய் வேலையை அவங்க முடிக்காமலே இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மழையிலே அதே மாதிரி தான் மிதக்க போது எத்தனை கார் அடிச்சும் போது தெரியல. இந்த அரசாங்கம் செவடனுக்காக ஒரு சங்கு மாதிரி அப்படியே ஒண்ணுமே தெரியாம இருக்குது. ஆனா அவங்களும் அவங்களோட கூட்டணி அரசாங்கம் கூட்டணி கட்சிகளை வச்சிருக்கிறாங்க, ஜால்ரா போறதுக்குன்னே வச்சிருக்கிறாங்க. அது எப்படிதான் அவங்க சுயமரியாதை இழந்து அந்த கம்யூனிஸ்டுகளும் மற்ற இருக்கிற கட்சிகளும் அவங்க கூட இருக்கிறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு சூடு சொரணை இல்லாம அவங்க ஒரு பக்கம் ஜால்ரா ஆச்சுறதுனால மக்கள் ஏமாந்து போயிருக்கிறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் கொதித்து போயிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40 வாங்கிட்டு கனவு கண்டு இருக்காரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் உனக்காக போட்ட வாக்குகள் அல்ல இது ஏதோ அந்த சூத்திரங்களுக்கெல்லாம் நான் இங்க போல. ஆனா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்காம 3வது தடவை மின்சார கட்டணத்தை ஏற்றி இருக்கிற. தம்பி சொன்ன மாதிரி வீட்டு வாசல்ல கருப்பு சட்டை போட்டு 2 நாங்க வச்சிருக்க பாருங்க எவ்வளவு தட்டி. இது மாதிரி 2 கையில வச்சுன்னு ஷாக் அடிக்கிறது மின்சாரமா மின்சார கட்டணமான்னு கேட்டுட்டு இப்ப 3வது தடவை ஏற்றி வச்சிருக்கிற. காரணம் அதுவும் 3வது தடவை ஏற்றா சும்மா கொஞ்சம் நெஞ்செல்லாம் ஏற்றுறது இல்லை, அப்படியே ஸ்லாப். இப்ப இன்னொரு ஸ்கீம் எடுத்துனால மழை பெஞ்சா மீட்டர்ல கை வச்சா ஷாக் அடிச்சிருமா. அதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவன் எடுக்க போறான்னு தெரியல கான்ட்ராக்ட். அதை நீங்களாம் வாங்கிக்கோங்கன்றாங்க. நம்ம துட்டு கொடுத்து வாங்கி அதை பிக்ஸ் பண்ணிடணுமா. இப்படி மக்களை முட்டாள்களாக நினைத்து கொண்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சி செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சாவு பண்ணி அடிக்க போற நேரம் சீக்கிரம் வந்துடுச்சு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நமது மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடக்க போற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினோட குரல் அந்த சட்டமன்றத்திற்கும் கோபாலபுரத்துக்கும் விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் 2 பேர் பேசிடுவாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடக்கணும், சத்தம் அதிகமாக வரணும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாரையும் வரவேற்று மீண்டும் ஒரு தடவை வரவேற்று நன்றி கூறி